ஆரம்பத்தில் சின்ன சிறு வயதில் வரும்பொழுது அண்ணன் என்.டி. சண்முகம் வழக்கறிஞர் என்ன சொன்னா இன்னைக்கு நேற்றுலாம் இல்லை, வன்னியர் சங்க காலத்துல போராடி அத்தனை பேரும் சிறைக்கு சென்ற பொழுது சட்ட போராட்டத்தை நடத்தி அனைவரும் வெளியில கொண்டு வந்ததுல முக்கிய பொறுப்பு மரியாதைக்குரிய அண்ணன் என்.டி. சண்முகம். இன்னைக்கு பாலு சார் வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க. அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் சொன்னா மரியாதைக்குரிய மாவட்ட இளைஞரணி மருத்துவர் திருவையா வளர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஓங்குங்க பாட்டாளி இளைஞர் சங்க கூட்டத்தோட இன்று மாவட்ட இளைஞர் சங்க பொதுக்கூட்டத்தில் வருகை தந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக இங்கே 10 வகையான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது. அனைத்து தீர்மானங்களும் மருத்துவர் சென்னை அவர்கள் சொல்கின்ற திட்ட பணிகளை செய்வதற்கு வருகை தந்திருக்கின்ற நம்மளுடைய மேல்மனைகளுடைய சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மரியாதைக்குரிய மாநில தலைவராக பாலாஜி அவர்களே, மாவட்ட இளைஞர் சங்க தலைவர் ராஜா அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் மாவட்ட இளைஞரணி பேச நீங்களா பண்ணுவாங்க. நீங்க பேசாம வேற எங்க பேச போறீங்க? நமக்கான கூட்டம் நீங்க பேசாட்டி வேற யார் பேசுவா? மாவட்ட செயலாளர் யாரை கூப்பிடுறாரோ அவர் அவசியம் வந்து பேசி ஆகணும். பேச மாட்டேன்னு சொல்றாங்க. அவர் சொல்ற வார்த்தையை கேட்டு இங்க இருக்கிற நம்ம மாவட்ட இளைஞர்கள் எல்லாம் அடுத்த கட்ட காலம் என்ன செய்யணும்ன்ற ஆவலோட தான் இங்க வந்து நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். இதுக்காவது வந்து நாட்கள் கம்மியா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு தலைவர் வந்திருந்தாரு, செயல் தலைவர். அந்த மாவட்ட இளைஞரணி தலைவராக மரியாதைக்குரிய ராஜா டிஎம்இ அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக நம்முடைய அண்ணன் பி.கே. வெங்கடேசன் அண்ணன் அவர்கள் மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் வெங்கட்ராஜுக்கு அடையாள அட்டை வழங்குகிறார். மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் வினோத்குமார் அவர்களுக்கு மரியாதை. கட்சியினுடைய மேம்பாடுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. ஏன்னா நம்ம இருக்கின்ற இந்த தேர்தலை சந்திக்க போறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த தேர்தலுக்கு ஆணிவேராக அடித்தளமாக ஒரு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இளைஞர் சங்கமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா வேலைகளும் இளைஞர்களுக்கு தான் கொண்டாந்து கொடுப்பாங்க. நம்ம தான் வரிசை கட்டிட்டு செய்வோம். இன்னைக்கு ஆனா நம்ம இன்னொரு காலகட்டத்தில் என்ன இருக்கும்? திமுகவுடைய மிகப்பெரிய சூழ்ச்சியில சிக்கி கொண்டு இருக்கும். உண்மையா இல்லையா? எப்படிப்பட்ட இயக்கம் தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் ஆளுகின்ற ஆட்சிகளுடைய குறைகளை கேள்வி கேட்கிறார் சொன்னா அன்புமணி ராமதாஸை தவிர வேற எந்த தலைவரை எதிர்த்து கேள்வி கேட்கறதில்லை. அவர் கேட்கிற கேள்விக்கு ஆட்சியாளர்களிடம் பதில் இல்லை. ஒரு கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லியிருக்காரு சொல்லு. புத்தகம் வெளியிட்டார், 560 வாக்குறுதிகள் கொடுத்தீங்களே, 400 வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றிய பதில் சொல்லுங்க. உங்க கட்சி வேலையை நீங்க முதல்ல போய் பாருங்க. எங்க கட்சி வேலையை பார்க்கறதுக்கு எங்களுக்கு தெரியும். நீ பதில் சொல்லு முதல்ல. பதில் இல்லை. நாங்க வந்த உடனே முதல் கையெழுத்து போட்டு நீட்டு விலக்கை கொண்டாந்துருவோம். கொண்டு வந்துட்டீங்களா? படித்த இளைஞர்களுக்கான கல்வி கடனை ரத்து பண்ணுவோம். ரத்து பண்ணிட்டீங்களா? யோசிக்க வேணாமா? யாரை ஏமாத்துற அரசு? ஒரு தொழிலை விட்டு வச்சிருக்கு. இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் பேசினாங்க, அவர்களுடைய குடிப்பு காசு, அவங்களுடைய காசு, அதை புடிச்சு வச்சுக்கிட்டு கொடுங்கன்னு இவ்வளவு நாள் போராடுறாங்க. நாங்க வந்தவொடனே என்ன சொன்னீங்க? போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு எல்லாம் பழைய ஊழியத்தை கொண்டு வருவீங்க. அரசு ஊழியர்களுக்கு கொண்டாடுறீங்களா? அவங்களுடைய காசு கொடுப்பதற்கு, அவங்களுடைய புடிச்சு வச்ச காசு கொடுக்கறதுக்கு காசு இல்லை உங்ககிட்ட. ஆனா பேனாக்கு மட்டும் செலவழிக்கிறதுக்கு காசு. கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? கேட்கிற தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவரை எப்படி ஒடுக்க முடியும்? அவன் மீது எப்படி அவதூற பழக்க முடியும்? ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும் குடும்பத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம், அதை 4 பேரை வச்சு ஊதி 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 பெருசாக்கி இன்னைக்கு இந்த கட்சியை வீழ்த்தி விடலாம். மருத்துவர் ஐயாவிற்கு பிறகு சின்னையா இல்லைன்னு சொன்னா இந்த வன்னியர் சமுதாயத்திற்கு கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்ல, தலைவர் இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியை வழிநடத்துவதற்கு ஆள் என்ற நிலைமையை உருவாக்கணும்னு திட்டம் பண்ணலாம். செய்யறானா இல்லையா?
நம்ம புரிஞ்சுக்க மாட்டாமா? மருத்துவர் அன்புமணி ராமதாஸை தவிர அடுத்த ஒரு தலைவர் இந்த சமுதாயத்தை வழிநடத்த முடியும் ஒருத்தர் சொல்ல பார்ப்போம். சொல்லணுமா சொல்ல வேணாமா? அப்ப அவரை வீழ்த்திட்டா என்ன நடக்கும்? அடுத்து இந்த சமுதாயம் விழுந்துரும். ஏன்னா மிகப்பெரிய சமுதாயம் இவன் ஒன்னா சேர்ந்துட்டா அடுத்து என்ன நடக்கும்? தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எல்லாம் வேலை வரும். இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுத்து படிக்க வச்சுட்டு வேலை வாய்ப்புகளை உண்டாக்கிட்டா திமுகவுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை, காலி பண்ணி விடுவாங்க. அப்ப அவங்களை சிந்திக்க வைக்காம எப்படியெல்லாம் மறுகடிக்கணுமோ எப்படியெல்லாம் ஏமாற்றணுமோ அந்த வேலையை ஆளுகின்ற அரசு செஞ்சு கொண்டு அதற்காக இன்னைக்கு 4 பேர் நம்ம கிட்டயே என்ன இருக்காங்க, ஊதுறதுக்கு ஆள் இருக்காங்க. நேற்று பேசினார், தவளை தன் வாயால் கெடுமன்ற மாதிரி ஐயாவை போய் பக்கத்துல உட்காந்துட்டு ஐயாவை ஏமாத்துறதுக்கு ஒண்ணா சொல்லி 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 சொல்றாங்க. ஐயா என்னை பத்தி மகனும் இல்லைன்னா பரவாயில்ல, உங்களை பத்தியே இருக்கிறாங்க ஐயா, அதையே நீ போய் சொல்றாங்க. அப்போ நோக்கம் என்ன? ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும் இருக்கின்ற ஒரு சின்ன பிரச்சனைய பெருசாக்கி அந்த குடும்பத்தை பிரிச்சு என்ன பண்ண போறீங்க? இந்த கட்சியை உடைச்சு அப்படி என்னத்தை பாதிக்க போறீங்க? எதையாவது பாதிக்க முடியுமா? நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஐயாவை எப்படி பார்த்துக்கணும்னு மருத்துவர் சின்னையாவுக்கு தெரியும். இன்னைக்கு நேற்று இல்ல, சிறு வயதிலிருந்து மருத்துவர் சின்னையா அவர்கள் தான் ஐயாவிற்கு பக்கபலமாக துணையாக இருந்து கொண்டிருக்கிறார். இன்னும் வருங்காலத்தில் இருப்பார். அதுதான் சொன்னாரு, ஐயாவுக்கு எதுனா தொலைச்சிருவாரு. உடனே என்ன ஆச்சு? எப்படி சொல்லலாமா இப்படி பேசலாமா? ஐயாவே பேச வைக்கிறீங்க. ஐயா சொன்ன அர்த்தம் என்ன?